ரெண்டு பூரா இந்த வட்டம் இந்த வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு மாடு பூராமே நல்லா மாடு நிறையா வந்திருக்கு. அதெல்லாம் டேப் அடிச்சுருக்காங்க. நல்ல மாடு, வெயிட்டு சரியான வெயிட்டு, சூப்பர் மாடு, நல்லா உயரம் தரம் எல்லாமே இருக்குது மாடு. நல்லா காணும். தும்முலாம் எவ்வளோ இதாக இருக்கு பாருங்க. மாடு நல்லா ஹைட் வெயிட்டு மாடு. மாடு சும்மா வீட்டில் இறந்தாலே போதுன்ற மாதிரி இருக்கும். இந்த இதெல்லாம் பாருங்கள், நல்லா கண்டு தான் இந்த கண்டு நேரம். எவ்வளோ விற்றா என்னன்னு தெரியல. கண்ணு மூலி நல்லா உருட்டுது, நல்லா உருட்டு. நம்மளும் பூராமே சந்தையில் ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாக போட்டுருக்கோம் மாடுகளை. அது போக பாருங்கள், சந்தைக்குள்ளேயும் நல்லா கூட்டம் இருக்குது, இன்னுமே இருக்குது, இன்னும் குறையில. நல்லா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி லேட்டாக வரைக்கும் மாடு வந்துக்கிட்டே இருந்துச்சு. மாடு பூராமே வர விற்றுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வாரம் இதாக இருக்கும், ஒரு வாரம் நல்லா இதாக சுல்லுன்ட்டு இருக்கும், அப்படி தான் இருக்குது. அது போக யார் மாடு கண்டு வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நம்மகிட்ட காலங்கண்டு எது இருந்தாலும் எது வேணாலும் சொல்லுங்கள், வாங்கி தருவோம் நல்லபடியாக. அப்புறம் நம்ம இதில் ஒரு பக்கத்தில் ஒரு கிடேரி கண்டு, ஜாதி கண்டு கிடக்கு செவலை. நம்ம இதில் இருக்குது, வேணும்ன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள். சின்ன கண்டு தான், வளர்ப்பு கண்டு யாருக்கும் தேவைப்பட்டால் மதுரையை சுற்றி அந்த சரௌண்டிங்கில் யாரும் கேட்டாலும் வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள், நம்ம எடுத்து தருவோம். அப்புறம் காலங்கண்டுமே கிடமாடு கண்டுகளை எடுக்கதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். விலைவாசிகள் கூட கிடைக்கிது. நம்ம இங்கே வந்து கேட்டால் கம்மியாக தான் சொல்கிறாங்க, கேட்குற ஆள் கம்மியாக தான் கேட்குறாங்க. அதனால தான் எடுக்க முடியல. ஏற்கனவே ஒருத்தர் புதுக்கோட்டைக்காரர் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து கண்டு கேட்டாப்புலன்னு நம்ம கண்டு வந்து ஒரு பொட்டக்கண்டாக கேட்டாப்புல. எனக்கு 10 கண்டு வேணும்னேன்ட்டு ஓயாமல் நான் ஃபோன் அடித்தாப்புல. கேட்டுட்டு எல்லாமே பேசி விலையெல்லாம் பேசி தீர்த்து எல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு ஆள்கிட்ட ஒரு 6 கண்டு, அப்புறம் ஒரு ஆள்கிட்ட ஒரு 5 கண்டு இருந்துச்சு. ஒரு ஆள் கூட அட்வான்ஸ் வாங்கலை பாவம். இன்னொருத்தர் அட்வான்ஸ் வேணும்ட்டாப்புல. சரின்ட்டு போட்டுட்டு நாளை கழிச்சு தானே பிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு டக்குன்னு கொடுத்துட்டு ஒரு 1000 ரூபா அட்வான்ஸை போட்டு விட்டான். சரின்ட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் வீட்டில் வேணாம்னு சொல்லிட்டாங்கண்டாப்புல. அட்வான்ஸ் போட்டதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லி முதல்ல உன்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னேன் அப்படின்ட்டு எல்லாம் இது பண்ணேன். கடைசி வரைக்கும் அப்புறம் போட்டு விடலை. சரின்னு போச்சு, எனக்கு 1000 போச்சு, என்ன பண்ணுறது. அது மாதிரி யாரும் தேவைப்பட்டால் உடனே கால் பண்ணுங்கள். கால் பண்ணி பிடிச்சிருந்தா